அதே சமயம் எங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்கள், ஆனால் ஊழல் செய்த கட்சி, ரெண்டாவது வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து A1 அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை பெற்ற ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த கூட்டணிக்கு வந்து சம்மதிப்பார்? அதுதான் அரசியலோட முரண்பாடுகளில் ஒன்று. இப்போ நல்ல கேள்வி இது. அதிமுக ஒரு கூட்டணி போனார்னா நீ ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியோட தலைமையை இன்னமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. ஜெயலலிதாவோட 2000 கோடி ரூபாய் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நம்மளே போன வாரம் அதை பற்றி பேசணும். ஒருவர் ஊழல்வாதியாக இல்லை என்றால் நகையை எப்படி பறிமுதல் செய்ய முடியும்? அவங்க சொத்தை பறிமுதல் செய்கிற அளவுக்கு எப்போ போவோம்? ஊழல் செஞ்சால் தான் போவோம், இல்லைன்னா போவாது. ஜெயலலிதா இறந்ததால் அவர் ஒன்றும் நிரபராதி கிடையாது, அவர் குற்றவாளி தான். அதனால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தது சரிதான்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளிக்குது. அதனால தான் ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபா கேட்ட கோரிக்கையை நிராகரிச்சுட்டு அந்த சொத்துக்களை நகைகளை தமிழக அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஜெயலலிதாவின் சொத்துக்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு ஊழல்வாதியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இன்னமும் எங்கள் அம்மான்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட விஜய் எப்படி கூட்டு சேருவார்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி விஜய் கிட்ட, என்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் சொல்லுவது அதிமுகவுடன் கூட்டணி தயார் என்கிறார் மறைமுகமாக. இதுதான் அரசியல். கடைசி நேரத்தில் திமுக வீழ்த்துறதுக்கு யாரோட வேணால் போய் சேரலான்ற லெவலுக்கு வந்துட்டார். அப்படி தான் தோணுது எனக்கு.